சபீலுல் முஃமினீன் ஒன்று இருக்கின்றது. நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாஹ்வுடைய நபிக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நபி அல்லது ரசூல் சென்ற வழிக்கு மாற்றமான ஒரு வழியிலே யாரு போகிறார்களோ அவர்களை அந்த வழியிலே நாங்கள் திருப்பி நரகத்துக்கு கொண்டு போய்விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் நபி வழிதான் நம்முடைய வழி என்று ஒரே அடியாக ஆழமாக அடித்து பேசிவிடலாம். தெளிவாக டிக்ளேர் செய்கிறேன், குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் அந்த அருத்தோவினுடைய கொள்கை. சபீலுல் முஃமினீன் சொன்னீங்கல்ல, சபீலுல் முஃமினீன் வந்து குர்ஆனை ஹதீஸையும் ஏத்துக்கிட்டாதான் சபீலுல் முஃமின். அதுல எல்லா முஃமின் தான் ஈமான் கொண்டவன், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம் எல்லாரும் தான் ஈமான் கொண்டவன். சபீலுல் முஃமினீன் மூணாவது பார்ட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. சபீலுல் முஃமினீன் மூணாவது பார்ட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. சபீலுல் முஃமினீன் மூணாவது பார்ட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. சபீலுல் முஃமினீன் ஒன்று இருக்கின்றது. சபீலுல் முஃமினீன் ஒன்று இருக்கின்றது. சபீலுல் முஃமினீன் ஒன்று இருக்கின்றது. சபீலுல் முஃமினீன் மூணாவது பார்ட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. சபீலுல் முஃமினீன் மூணாவது பார்ட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் எங்களுடைய மார்க்கம். அந்த சபீலுல் முஃமினீனை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்துல ஒரு நோய் இருக்குங்க. அந்த நோய் 1% இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த சபீலுல் முஃமினீனை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்துல ஒரு நோய் இருக்குங்க. அந்த நோய் 1% இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. புகாரி முஸ்லிம் பதிவு செய்து விட்டார்கள். பேச மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். ஏன்? அதுதான் சபீலுல் முஃமினீன். நான் பேச மாட்டேன், என்ன செய்வேன், அவர்கள் எழுதியதை அப்படியே பின்பற்றி போவேன். புகாரி முஸ்லிம் பதிவு செய்து விட்டார்கள். பேச மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். ஏன்? அதுதான் சபீலுல் முஃமினீன். நான் பேச மாட்டேன், என்ன செய்வேன், அவர்கள் எழுதியதை அப்படியே பின்பற்றி போவேன். சபீலுல் முஃமினீன் மூணாவது பார்ட்டி எங்களுக்கு கிடையாதுங்க. தாங்கள் கொள்கை கெட்டவர்கள் தான், தாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வழிகட்டவர்கள், எங்களுக்கு கொள்கையே கிடையாது அப்படின்றத அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு கடந்த அமர்வுல ரொம்ப வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கின்றான் அல்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்க்கு தான். அதாவது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம்னு நாங்க சொல்றோம், குர்ஆன் ஹதீஸை விட்டா வேற மார்க்கம் கிடையாது, சபீலுல் முஃமினீனுடைய பாதை என்பது இல்லை, அது குர்ஆன் ஹதீஸ் 3 நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க 2ன்னு தான் சொல்றோம், இஸ்லாத்தினுடைய மூலாதாரம் சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன பேசினாங்க, அவங்க நீங்க இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவர் என்ன சொன்னார்ன்றத 2 நாள் நீங்க விவாதத்துல கேட்டீங்களா இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல உள்ளவன ஃபுல்லா பைத்தியக்காரனாக்குறது. இதத்தான் சொன்னோம், கொள்கை கெட்ட கூட்டம் என்று உங்களை சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்குதான் சொன்னோம். இப்படிப்பட்ட கொள்கை கெட்டவரை எல்லாம் கொண்டு இப்படி ஏத்தி விட்டு இப்படி நாசப்படுத்துறீங்களே, மார்க்கத்தை அழிச்சு நாசமாக்குறீங்களே, இப்படி கொள்கையை ஒண்ணுமில்லாம ஆக்குறீங்களே, ஏன் இப்படி கொள்கை கெட்டு போய் திரியுறீங்க அப்படின்னு இதைத்தான் கேட்டோம். சொன்னாரா இல்லையாங்க? சபீலுல் முஃமினீனுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்று அவ்வளவு தெளிவா அவர் சொல்லி, அதாவது எந்த அளவுக்கு தெளிவா சொன்னார்னா, இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்தவர், அதாவது அல்லாஹ் நபி வழியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நபி வழியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அடித்து சொல்லி இருப்போம். ஆனா அல்லாஹ் பின்னாடி என்ன சொல்றான், சபீலுல் முஃமினீனுடைய பாதையும் பின்பற்ற சொல்றான், அது அல்லாத வேற பாதையை பின்பற்ற கூடாதுன்றான். அதனாலதான் சொன்னாரா இல்லையா? ஏன் உங்க காதுல உடுந்துச்சா இல்லையா? அப்பயே அவரை அடிச்சு விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இறங்கிய முதல்ல மேடை விட்டு கீழே என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அன்னைக்கு நீங்க அவரை இலங்கைக்கு பார்சல் பண்ணி இருந்தா நீங்க உண்மையிலேயே கொள்கைவாதி. இப்ப நீங்க இன்னமும் உட்கார வைத்துக் கொண்டு அவர்கிட்ட மை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதனாலதான் சொன்னோம் நீங்க கொள்கைவாதி இல்ல, கொள்கைக்கு வியாதி அப்படின்னு சொல்லி இதைத்தான் சொன்னோம். இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ இவ்வளவு தெளிவா எந்த அளவு சொன்னாரு, அந்த இலங்கையில இருந்து கூட்டிட்டு வந்தவர் சொன்னாரா இல்லையாங்க? புகாரி சொல்லிவிட்டால் மறுப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஸ்லிம் சொன்னால் மறுப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இமாம்களுடைய பெரிய பட்டியலையை போட்டு இவர்கள் சொன்னால் வேற மறுப்பு கிடையாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கபூர்ல அடங்கி இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லலாம், தள்ளுறது அல்றது வேற எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
மற்ற அனைத்து மக்களுடைய சொல்லையும் தள்ளுவதும் இருக்கக்கூடியது, அள்ளுவதும் இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நாங்க சொல்றோம், அதை நாங்க சொன்னா நாங்க கொள்கை கட்டவங்க. ஆனால் அதற்கு மாற்றமாக அனைத்து இமாம்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆளை இறக்குமதி பண்ணிருக்கீங்களே, அவர் சொன்னா அது கொள்கையில் உறுதியா இருக்கிறதா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க?